தமிழகத்தின் இன்றைய முக்கியமான அறிவிப்புகள் மற்றும் தீர்மானங்கள் பற்றிய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். 4000 கோடி ரூபாய் மோசடி, சற்று முன் இடி அதிரடி கைது. 40,000 கோடி வங்கிக் கடன் மோசடி வழக்கில் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் RCOM நிறுவனத்தின் எக்ஸ் தலைவர் புனீத் கார்க்கை இடி அதிரடியாக கைது செய்துள்ளது. இடி அறிக்கையின்படி 2001 முதல் 2025 வரை RCOM-இன் முக்கிய பொறுப்புகளில் இருந்த புனீத் கார்க் சட்டவிரோதமாக பல ஆயிரம் கோடி மோசடி செய்தது தெரியவந்துள்ளது. இந்த வழக்கில் புனீத் கார்க்கிவின் 11,000 கோடி மதிப்பிலான சொத்துக்களும் முடக்கப்பட்டுள்ளன. தங்கம் விலை சவரனுக்கு 7,600 ரூபாய் குறைந்தது. தங்கம் விலை நேற்று முதல் குறையத் தொடங்கியுள்ளது. இந்நிலையில் இன்று ஜனவரி 31 22 கேரட் தங்கம் 1 கிராம் ரூபாய் 950 குறைந்து ரூபாய் 14,900க்கும் சவரனுக்கு 7,600 ரூபாய் குறைந்து 1,19,200 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதனால் நகை பிரியர்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சர்வதேச சந்தையில் இன்று தங்கம் விலை குறைந்ததால் மேலும் குறையவும் வாய்ப்புள்ளது. வெள்ளி நகைகள் விலை ரூபாய் 55,000 குறைந்தது. இன்ப அதிர்ச்சி. தங்கம் விலையை போன்று வெள்ளி விலையும் இன்று ஜனவரி 31 மிகப்பெரிய அளவில் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி ரூபாய் 55 குறைந்து ரூபாய் 350க்கும் 1 கிலோ வெள்ளி ரூபாய் 55,000 குறைந்து 3.5 லட்சத்துக்கும் விற்பனையாகிறது. இதனால் வெள்ளி நகைகள் வாங்க நினைத்தோர் இன்ப அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். கடந்த 3 மாதங்களாக ஜெட் வேகத்தில் உயர்ந்து வந்த வெள்ளியின் விலை இன்று ஒரே நாளில் ரூபாய் 55,000 குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதிய ரேஷன் அட்டைகள். தமிழக அரசு அறிவிப்பு. புதிய ரேஷன் அட்டைக்கு ஆன்லைன் மூலமாகவே விண்ணப்பிக்கலாம். குடும்ப தலைவரின் போட்டோ 5 MB, குடும்ப தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் ஆதார், மின் கட்டண ரசீது ஸ்கேன் செய்து வைத்துக் கொள்ளவும். tnpds.gov.in தளத்திற்கு சென்று அப்ளை நியூ ஸ்மார்ட் கார்டு லிங்கை கிளிக் செய்து செல்போன் எண் உள்ளிட்ட தகவலை பதிவேற்றம் செய்யவும். பின்னர் TSO அல்லது RI நேரில் வீட்டிற்கு வந்து ஆய்வு செய்வர். பின்னர் உங்களுக்கு கார்டு வழங்கப்படும். RC புக் தொலைந்து விட்டதா? ஈஸியா வாங்கிடலாம். பரிவஹன் சேவா சர்வீசஸ் இணையதளத்தில் ஆன்லைன் சர்வீஸை கிளிக் செய்து வெஹிக்கிள் ரிலேட்டட் சர்வீஸை தேர்ந்தெடுக்கவும். அதில் RC நகலுக்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யுங்கள். பணம் கட்டினால் ரசீது கிடைக்கும். அத்துடன் ஃபார்ம் 26, FIR நகல், இன்சூரன்ஸ் சான்றிதழ், சேசிஸ் மற்றும் என்ஜின் பென்சில் பிரிண்ட், அட்ரஸ் ப்ரூஃப், RC தொலைந்ததாக பிரமாண பத்திரங்களுடன் சேர்த்து RTO ஆபீஸில் சமர்ப்பிக்க வேண்டும். பள்ளிகளுக்கு விடுமுறை வந்தாச்சு. அப்டேட். விடுமுறை என்றாலே பள்ளி மாணவர்களுக்கு மகிழ்ச்சிதான். ஆனால் அவர்களுக்கு பிப்ரவரி சற்று சோதனையான காலம். அரசு நாள்காட்டிப்படி தைப்பூசம் பிப்ரவரி 1 நாளில் மட்டும் அரசு விடுமுறை. அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் வருகிறது. மற்றபடி வார விடுமுறையான 8 நாட்கள் பிப்ரவரி 1, 7, 8, 14, 15, 21, 22, 28 மட்டுமே விடுமுறை. பிப்ரவரியில் 28 நாட்கள் தான் என்பதால் மற்ற 20 நாட்கள் பள்ளிகள் இயங்கும். ஆசிரியர்களுக்கு 1 மாத சம்பளம் கட். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி 36வது நாளாக போராடி வரும் இடைநிறை ஆசிரியர்கள் தலையில் அரசு பேரிடியை இறக்கியுள்ளது. அவர்களுக்கு நோ ஒர்க் நோ பே அடிப்படையில் மாத சம்பளம் பிடித்தம் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே போராட்டத்தை கைவிடவில்லை எனில் சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என அரசு கூறியிருந்தது. அதன்படி சம்பளம் வழங்கப்படாததால் ஆசிரியர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். ரயில்வேயில் 22,000 வேலைகள் இன்றே விண்ணப்பிக்கலாம். இந்திய ரயில்வேயில் காலியாக உள்ள 22,000 குரூப் டி பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தகுதி 10th ITI. வயது வரம்பு 1/1/2026 தேதியின் படி 18-33 வயதிற்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 20/2/2026. விண்ணப்ப கட்டணம் பட்டியலினத்தவருக்கு 250, மற்றவர்களுக்கு 500. www.rrbapply.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். ரேஷன்தாரர்களுக்கு அரசு மகிழ்ச்சியான அறிவிப்பு. தாயுமானவர் திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் முதியோருக்கு ரேஷன் பொருட்கள் ஒவ்வொரு மாதமும் வீட்டிற்கே வழங்கப்படுகின்றன என்ற வகையில் பிப்ரவரி 2, 3 தேதிகளில் வீடு தேடி விநியோகிக்கப்படும் என மாவட்ட வாரியாக அறிவிப்புகள் வெளியாகி வருகின்றன. மேலும் இந்த தேதிகளை பொதுமக்கள் அறியும் வகையில் ரேஷன் கடைகளில் உள்ள தகவல் பலகைகளில் எழுதி வைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்த தமிழர்.
சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட்டை 1947 நவம்பர் 26 அன்றைய நிதியமைச்சர் R.K. சண்முகம் தாக்கல் செய்தார். கோவையைச் சேர்ந்த இவர் நேருவின் அமைச்சரவையில் ஓராண்டு மட்டுமே நிதியமைச்சராக இருந்தார். இதில் 197.39 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு அதில் பாதுகாப்புக்காக 92.72 கோடியும் மொத்த வருவாய் 171.15 கோடியாகவும் நிர்ணயிக்கப்பட்டது. இவரே இடைக்கால பட்ஜெட் என்ற சொல்லையும் உருவாக்கியவர். துப்பாக்கி சத்தத்தால் அதிரும் ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீரின் டோல்காமில் பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படைகள் சூழ்ந்து வைத்து துப்பாக்கிச் சூட்டில் நடத்தியுள்ளனர். ஜனவரி 18 தொடங்கிய ஆபரேஷன் த்ராஷி 1 பகுதியாக நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டையின் போது இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. தீவிரவாதிகள் நடமாட்டம் உள்ளதால் ராணுவம், போலீஸ் மற்றும் CRPF இணைந்து அப்பகுதியை கட்டுப்பாட்டில் எடுத்து இணைய சேவையையும் தடை செய்துள்ளனர். ஸ்டாலின் ராமதாஸ் ரகசிய போன் கால். தகவல் VCK எதிர்ப்பால் ராமதாஸ் தரப்புடனான கூட்டணியை திமுக ஹோல்டில் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஸ்டாலினிடம் ராமதாஸ் போன் காலில் பேசியிருப்பதாக தகவல் கழிந்துள்ளது. அதில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை ஒதுக்கிவிட்டு பிறகு ராமதாசுடன் கூட்டணி அமைப்பது பற்றி பேசுவதாக ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இதனால் விரைவில் திமுக ராமதாஸ் பாமக கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என கூறப்படுகிறது. கடன் தள்ளுபடி. தேர்தல் வாக்குறுதி அளித்தார். தேர்தலையொட்டி அதிரடியான வாக்குறுதிகளை EPS அறிவித்து வருகிறார். ஏற்கனவே குலவிளக்கு திட்டத்தின் கீழ் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ₹2000, பெண்களுக்கு ஸ்கூட்டி வாங்க ₹25,000 மானியம் உள்ளிட்டவை வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தார். இந்நிலையில் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மாற்றுத்திறனாளிகளின் கூட்டுறவு சங்க கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என தற்போது அறிவித்துள்ளார். மாம்பழம் சின்னம் யாருக்கு? February 2 விசாரணை. மாம்பழம் சின்னம் அந்துமணிக்கு ஒதுக்கப்பட்டதாக ECI அனுப்பிய கடிதத்தை ரத்து செய்ய கோரி ராமதாஸ் தரப்பு சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கின் மீதான விசாரணை February 2 தலைமை நீதி அமர்வு முன் விசாரணைக்கு வரவுள்ளது. ஏற்கனவே யாருடன் கூட்டணி என்பதை இறுதி செய்ய முடியாமல் தவித்து வரும் ராமதாஸ் தரப்பு இந்த வழக்கின் தீர்ப்புக்காக பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறது. 34 பேருடன் களமிறங்கும் விஜய். தவேக அறிவித்தது. CTR நிர்மல்குமார் தலைமையில் சட்டமன்ற தேர்தல் பிரச்சார மாநில சட்ட பாதுகாப்பு குழுவை தவேக அமைத்துள்ளது. இதில் அக்கட்சியின் பொருளாளர் வெங்கடரமணன், அறிவழகன், சத்யகுமார், தன்ராஜ் உள்ளிட்ட 34 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழுவினர் தேர்தல் பரப்புரைக்கு அனுமதி பெறுவதுடன் பிரச்சார கூட்டங்களுக்கு சட்டரீதியாக வரும் பிரச்சினைகளை எதிர்கொள்ள உள்ளதாம். மறைந்த பின் ரோபோ சங்கருக்கு கௌரவம். உருக்கம். தந்தைக்கும் மகளுக்கும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான கௌரவம் கோடிகளில் சிலருக்குத்தான் கிடைக்கும் என்பார்கள். அப்படியானால் அந்த கோடியில் ரோபோ சங்கரும் அவருடைய மகள் இந்திராஜாவும் இருக்கின்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் சிறந்த காமெடி நடிகைக்கான விருது இருவருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கௌரவத்தை பிரபலங்கள் பலரும் வாழ்த்த அதனை தனது இன்ஸ்டா ஸ்டோரியில் பகிர்ந்து இந்திராஜா நெகிழ்ந்துள்ளார். இன்று நாம் பார்த்த இந்த முக்கிய அறிவிப்புகள் குறித்த உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.